கதவே நம்மள மாட்டி விட்டுரும் போல் இருக்கே. இந்த மாமியார் கழுவி தூங்கிட்டு இருந்ததே எழுந்திருச்சிருக்குமா? இந்த நேரத்துல இங்க நின்னுகிட்டு என்னடி பண்ற? அவங்க கூட பேசிட்டு இருந்ததை பாத்துட்டாங்களே என்னன்னு தெரியலையே. பாத்திருந்தா அவ்வளவுதான், என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அடி நான் இங்க பேசிக்கிட்டு இருக்கேன், அங்க என்னடி பண்ற? ஒன்னதாண்டி, என்னடி பண்றீங்க? இல்லத்த கொல்ல கதை ஒழுங்கா சாத்தனா என்னன்னு செக் பண்ணலான்னு வந்தாத்த. சாஞ்சிருமே அதெல்லாம் சாத்துறது இல்ல. இப்ப என்னடி உனக்கு டவுட் வந்திருக்கு? கொல்ல கதவை சாத்த பண்ணியா இல்ல இந்த உறுப்பினர்கள் வந்த நேரத்துல மீட்டிங் போடுவால அந்த மீட்டிங்ல கலந்துக்க போனேடி? ஐயோ கண்டுபிடிச்சிருவாங்க போல் இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லத்த, எனக்கு தெரியாம அவ்வளோ நைட் டைம்ல போய் பேசுறேன்னு தெரிஞ்சிச்சு. இப்பதாண்டி இந்த ரஞ்சிதத்தோட முன்னோரு முகத்தை பாப்ப. அத்த அந்த மூஞ்சாவது நல்லா இருக்குமா? டி என்னடி உனக்கு இம்புட்டு கொழுப்பாயிட்டுதான் என் மூஞ்சி நல்லா இருக்குமான்னு கேக்குற? இல்ல இந்த மூஞ்சாதான் சிடு சிடுன்னு வச்சிருக்கீங்களே, அந்த மூஞ்சாவது நல்லா இருக்குமான்னு கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. அடியே ரொம்ப சிரிக்காதடி, பின்னாடி ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவேன். சரி கொள்ளக்கடை ஒழுங்கா மூடாம நைட் டைம்ல வந்து பாக்குறியடி. எவனாச்சும் திருட்டு போய் வீட்டுக்குள்ள போந்துட்டான்னா என்ன ஆகுதுடி? திருட்டு என்ன பண்ணுவான்? நீ வச்சிருக்க நகையெல்லாம் அள்ளிட்டு போயிடுவான். டி நான் இங்க பேசிட்டு இருக்கேன், நீ என்னடி மனுவிட்டு இருக்க? அதெல்லாம் நல்லா சாத்திட்டான், இருந்தாலும் ஒரு டவுட்டு, அதான் வந்து செக் பண்ணிட்டு போனேன். நல்ல கதை சொல்றடி நீ. ஒரு வயசானவன் நான் என்னென்னதை தாண்டி செக் பண்ணுவேன், இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கியே. நீ ஒன்னும் சரிப்பட்டு வர மாட்டேடி. ராமு வரட்டும், அவன்கிட்ட எதாவது நான் பேசிக்கிறேன். அத்தா அவர்கிட்ட ஒன்னும் சொல்லாதீங்க. அவன் தானடி உன் புருஷன், அவன்கிட்ட தான் சொல்லணும். நம்மள திட்டு வாங்க வைக்கிறது அடுத்த கட்ட ரெடி ஆயிட்டால. இப்படி அட்வைஸுங்கிற பேர்ல 2 மணி நேரம் ராமு பேசிக்கிட்டே இருப்பான். இன்னைக்கு நம்ம சொல்லி முடிஞ்சு என் மகன்ட்டு சொல்லி போடுவேன்னு சொன்ன மாதிரிக்குதான் உனக்கு பயம் வருதோ? என்னடி இப்படி பாக்குற? என்ன இப்படி நான் கேஷுவலா தான் பார்த்தேன், நீங்க ஏன் தப்பா எடுத்துக்கிறீங்க? அடியா நீ கேஷுவலா பாக்குறியா இல்ல என்ன எப்படி தீர்த்து கட்டலான்னு பாக்குறியாடி? உன்னை பார்த்தா அப்படிதானே தெரியுது. அது சரி, உங்களை கொண்டுட்டு எவ போய் ஜெயில உட்காந்துருக்கிறது? நானே ஆல்ரெடி ஜெயில தானே இருக்கேன், மறுபடியும் இன்னொரு ஜெயிலா? என்னடி சொல்ற? எங்க வீட்டுல இருக்கிறது உனக்கு ஜெயில இருக்கிற மாதிரி இருக்கா? சிச்சோ கொஞ்சம் அவசரப்பட்டு இப்படி ஓப்பனா பேசிட்டோமே. இதுக்கு தாண்டி பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பேசணும். இது நான் சொல்றேன், இரு அம்மாவும் வரட்டும், அவங்ககிட்ட சொல்றேன். அத்த நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், நீங்க ஒன்னும் சீரியஸா எடுத்துக்காதீங்க. வர வர உனக்கு வாய்க்குழுப்பு அதிகமாயிட்டு வருதுடி. சவுண்ட் கேக்குது, ராமு வந்துட்டான் போல் இருக்கேன். என் புள்ளிய பார்த்து நான் அழைச்சிட்டு வரேன்டி, தண்ணி எடுத்துக்கிட்டு ரெடியா நில்லுடி. மாங்கிட்ட போய் என்னென்னத்தை சொல்லி சண்டையை வர வைக்க போறான்னு தெரியல இந்த மாமியை கிளவி. இன்னும் தூங்காம முடிச்சிட்டு இருக்கீங்க? என் பிள்ளைய பார்க்காம நான் என்னைக்கு பாராம தூங்கி இருக்கேன்? நீ வந்த மறுக்கு தூங்கலான்னு உட்காந்து இருந்தப்பா. நீ தான் முன்னாடியே தூக்கத்தை போட்டுட்டு எழுந்துட்டிய. டெய்லியும் வர டைமுக்கு கரெக்டா அலாரம் வச்சுட்டு எழுந்திருக்குமா அந்த கேள்வி? எனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி உடம்பு கெடுத்துக்காதீங்கம்மா வயசான காலத்துல. நீ என்ன போய் என் பேச்சு கேட்டுடுவோன்னு உங்க அம்மா அலாரம் வச்சு டெய்லியும் ஏஞ்சி ஒன்ன வரவே இருக்குது. என் புள்ள நீ வேலைக்கு போயிட்டு வர்றதை பாக்குறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அம்மா உடம்புக்கு ஒன்றும் ஆகாதுப்பா, உன்னை பார்த்தாலும் எல்லாம் சரியா போயிடும் அம்மாவுக்கு. உனக்கு உடம்பு சரியில்லாம போகிறப்ப உன் மகனே பார்த்துட்டு இருக்க வேண்டியதானே, எதுக்கு ஹாஸ்பிட்டல் போய் பணத்தை வீணாக்குற? உங்களை மாதிரி அம்மா கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணுமா? உங்க அம்மா மாதிரி ஒரு மாமியை கிடைக்கிறதுக்கு நான் என்ன பாவம் பண்ணியிருந்தோன்னு தெரியல. இல்லப்பா, உன்ன மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறதுக்கு தான் நான் கொடுத்து வச்சிருக்கணும். அப்படி என்னத்தை தாண்டா கொடுத்து வச்சிருக்கணும்? சரிங்கம்மா, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டுட்டு மாத்திரை போடுறதெல்லாம் போட்டுட்டீங்களாம்மா? எந்த வேலை எங்க கிடந்தா என்ன, கரெக்டா பெல் அடிச்ச மாதிரி 8 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு படுத்துருவா. ஆமா உனக்காக வெயிட் பண்ணலாம் தான் நம்ம பார்த்தேன், மாத்திரை போடுறதுக்கு நேரம் ஆயிட்டுல, அதனால நான் சாப்பிட்டுட்டேன் ராமு. உன்னால பசி தாங்க முடியாம நீ 8 மணிக்கே தான் டெய்லி சாப்பிட்டுருவ. ஒரு 5 நிமிஷம் லேட் ஆனா கூட என்ன திட்டுவ நீ. மாத்திரை போடணுமா, அதனால சாப்பிடலாம்ல. சரிங்கம்மா, நான் வருவேன்னு எனக்காக லேட் டைம் வரைக்கும் நீங்க எல்லாம் முழிச்சிட்டு இருக்க வேணாம். ஐயோ படுத்து தூங்குங்கம்மா, மாத்திரை எல்லாம் கரெக்டா சாப்பிடுங்க. தூக்கம் வந்துட்டு போல் இருக்குமா, போய் தூங்குங்கம்மா. சரிப்பா நான் போய் தூங்குறேன், நீனும் சாப்பிட்டுட்டு நேரத்தோட படுப்பா. சரி நீங்க போய் தூங்குங்கம்மா. சரிப்பா ராமு, அம்மாவுக்கு தூக்கமா வருதுடி, நான் போய் தூங்குறேன். நீ பண்ற உருப்படியான வேலை தூங்குறதுதான், போய் தூங்கு.
அடியோ கல்பனா, அங்க என்னடி நீ மட்டும் தனியா நிக்கிற? பெத்தவங்க தாண்டி புள்ள வருவான்னு வாசல்ல நிக்கிறாங்க பாரு. கட்டுனவ எங்கேயும் அங்க போய் நிக்கிறவ. இதுக்கு தானே ஆசைப்பட்டேன், நடந்துச்சு. கல்யாணம் ஆனாலும் என் புள்ள என் மேலதான் பாசமா இருக்கணும். அப்படி என்னத்துக்கு நீரா உன் மகனுக்கு கல்யாணம்னு ஒண்ணு பண்ணி வச்ச? உன் புள்ளையாவே கடைசி வரைக்கும் பாத்துக்கிட்டு இருந்திருக்கலாம்ல. அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. தண்ணி எடுக்கலான்னு போனேன், நீங்க வந்துட்டீங்க. அதான் உங்களை பாத்துக்கிட்டு அப்படியே நின்னுட்டேன். சமாளிக்காதடி. உண்மையை தாங்க சொன்னேன். உங்களுக்கு தண்ணி எடுக்க போறதுதான் நின்னேன். நீங்க வந்ததான் அப்படியே நின்னுட்டேங்க. இத நான் நம்பிடுவேன் நினைக்கிறியா நீ? நீ என்னைக்கு நான் சொன்னதை நம்பியிருக்க? அம்மா என்ன சொல்றாங்களோ அதை மட்டும்தான் நம்புவ நீ. வெட்டியே வீட்டுல இருந்து உட்காந்து சாப்பிட்றவன் நீ, வேலைக்கு போறவனை ஒழுங்கா கூட கவனிக்க முடியாம அப்படி என்னடி வேலை உனக்கு? அப்பனா நாள்ல இருந்து நானும் வேலைக்கு போகட்டா? இப்பவே என்ன மதிக்க மாட்டேங்கிற. நீ வேலைக்கு போனா எப்படி என்ன மதிப்ப? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. வேற எப்படி? போய் சாப்பாட்டை எடுத்து வைடி, பசிக்குது. நீ வேலைக்கு தான் போவேன்னு சொன்னீன்னா நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியை வாழ முடியாதுடி. இப்ப மட்டும் என்ன பொண்டாட்டி மாதிரியா நீ நடத்துற? ஒரு புருஷனை வச்சு பயம் இருக்கா கொஞ்சமாவது உனக்கு? ஒரு தாலி ஒண்ணு இவன் கட்டி விட்டு இவன் பண்ற அலப்பறை தாங்க முடியலையே. என்னடி பயப்படுற மாதிரி தலையை குஞ்சிட்டு நிக்கிற? அதான் பயப்படலன்னு உனக்கு தெரியுதுல்ல, அப்புறம் என்னத்துக்கு அதையவே பேசிட்டு இருக்க? அடியே நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், என்னடி? நீங்க டயர்டா இருப்பீங்க, வாங்க முதல்ல சாப்பிடுங்க வாங்க. என்னடி நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், பேச்ச மாத்திர? ஒன்னும் இல்லைங்க, டைம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்காதுங்க, வாங்க. அடியே உன்கிட்ட நான் என்னத்த சொல்றது? சொன்னா மட்டும் நீ என்ன கேட்கவா போற? நாளைக்கு உங்க அப்பாவை வர வச்சு உங்க அப்பா கிட்ட தான் சொல்லணும் நீ பண்றதெல்லாம். அப்பா கிட்ட சொல்ற அளவுக்கு நான் என்னங்க பண்ணுனேன்? இதான் எது பேசினாலும் வார்த்தைக்கு வார்த்தை பதில் பேசிட்டு இருக்க. இனிமே நான் பேசலங்க, வாங்க. அப்பா கிட்ட எல்லாம் எந்த பிரச்சனையும் கொண்டு போவாதீங்க. இப்படியே இருந்தீங்கன்னா உனக்கு கொழுப்பு அதிகமாயிருண்டி. எங்க சாப்பிட்ற சாப்பாடு வயிற்றுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க அம்மாக்காரி ஏதாச்சும் வேலையை விட்டு செரிக்க விட்டுருது. அப்புறம் எப்படி எனக்கு கொழுப்பு ஏறும்? போய் சாப்பாட்டை எடுத்து வை. ஏதாச்சும் நீ பேசிக்கிட்டு அப்படியே நிப்ப. சரி, நான் போய் சாப்பாட்டை எடுத்து வைக்கிறேங்க. கை கால் கழுவிட்டு வாங்க. நமக்குன்னு வந்து அமைஞ்சிருக்கு பாரு.